ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஒரு முறை காஞ்சி பெரியவரை தரிசிக்க 5 வயது பெண் குழந்தையுடன் வந்தனர் ஒரு பெற்றோர். சுவாமி, குழந்தையை நாளை பள்ளியில் சேர்க்கப் போகிறோம், தங்களிடம் ஆசி பெற வந்தோம் என்றனர். அப்போது சமஸ்கிருத பண்டிதர்கள் சிலர் பெரியவரை தரிசிக்க நின்றிருந்தனர். அவர்களின் கவனமும் செல்ல சிட்டாக நின்ற குழந்தையின் பக்கம் திரும்பியது. பெரியவர் கனிவுடன், நாளையிலிருந்து நீ பள்ளிக்கூடம் போகிறாயா? உனக்கு முதல் பாடம் கத்து தரட்டுமா என்றார். சொல்லித்தாங்கோ, கத்துக்கிறேன் என்றது சமர்த்து குழந்தை. பெற்றோரும் பண்டிதர்களும் சுவாமி என்ன சொல்கிறார் என ஆவல் கொண்டனர். விக்னம், அதாவது தடைகளை தீர விநாயகரைத்தான் முதலில் கும்பிடணும். உனக்கு பிள்ளையார் பாடல் சொல்லித்தரவா? குழந்தையும் தலையசைத்தது. மூசிக வாகன மோதக ஹஸ்த என்று தொடங்கும் பிள்ளையார் ஸ்லோகத்தையே சொல்வார் என பண்டிதர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அவ்வை பாட்டியின் வாக்குண்டாம் என தொடங்கும் பிள்ளையார் துதியை சொல்லத் தொடங்கினார் பெரியவர். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால், நோக்குண்டாம் மேனி துடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. அதை அழகாக திருப்பி சொல்லியது குழந்தை. எல்லா குழந்தைகளுக்கும் இதையே முதல் பாடமாக சொல்லித்தர வேண்டும். விநாயகரை வணங்கிய பிறகு ஔவையாரின் ஆத்திச்சூடியை கற்றுத்தர வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதனை பிஞ்சு மனங்களில் நாம் பதிய வைக்க வேண்டும். ஔவையாரை விட நாட்டுக்கு உபகாரம் செய்தவர் யாரும் இல்லை. 1000 காலமாக இந்த தேசத்தில் ஒழுக்கம் பக்தி இருக்கிறது என்றால் அது ஔவையாரால் தான். தலைமுறை தலைமுறையாக நாம் படிக்க ஆரம்பிக்கிற போதே ஆத்திச்சூடி பாடல்தான் முதலில் வருகிறது. தமிழகம் செய்த தவ பயன் ஔவையார் என்றார் மகா பெரியவர். இக்கருத்தை மனப்பூர்வமாக அனைவரும் ஏற்று மகிழ்ந்தனர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.